The PDF of a continuous random variable capital X is f of x equal to k e power minus modulus x. Find k and f of x. ஸோ ஒரு பிடிஎஃப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு பிடிஎஃப். அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ கே இ பவர் மைனஸ் மாடலஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ பிடிஎஃப். ஸோ ஃபார்முலா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ இதில் அப்ளை பண்ணுறோம். கே இ பவர் மைனஸ் மாடலஸ் எக்ஸ். ஸோ இ பவர் மைனஸ் எக்ஸ்னால் ப்ராப்ளம் இல்லை, மைனஸ் மாடலஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஈவன் ஃபங்க்ஷன், இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஏன்னா மாடலஸ் ஃபங்க்ஷன் எப்போதுமே ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது உங்களுக்கு இன்டெக்ரல் மைனஸ் ஏ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸாக இருந்தால் நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் பார்த்தோம் 2 டைம்ஸ் போடுவோம். ஸோ 2 டைம்ஸ் 0 டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இப்போ இது ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்குன்னா 2 டைம்ஸ் போட்டு 0 டு இன்ஃபினிட்டி போடுறோம். ஸோ இப்போ இன்டெக்ரல் வந்து உங்களுக்கு இங்கே 0 மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கும். சேமாக இருக்கும்போது உங்களுக்கு மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 0 டு இன்ஃபினிட்டி அப்படி போடுவோம். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் 0 டு இன்ஃபினிட்டி கே இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ வேல்யூ வந்து எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் உள்ளாடி மாடுலஸ்க்குள்ளாடி நீங்கள் மைனஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து அதே வேல்யூங்கிறதுனால ஸோ இந்த மைனஸ் வந்து வெளியே இருக்கிற மைனஸ் வரும். ஸோ இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இனி கே வெளியே எடுக்கிறோம். 2k 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. இந்த இ பவர் எக்ஸுக்கு இன்டகிரேஷன். ஸோ இ பவர் எக்ஸுக்கு அது அப்படியே இருக்கணும். அப்புறம் எக்ஸ் பக்கத்தில் உங்களுக்கு என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அது வந்து டினாமினேட்டரில் வரும். இதுதான் வந்து இ பவருக்குள்ளே இன்டகிரேஷன். ஸோ இ பவர் ஃபார்மேட்டில் இருக்கிறது அப்படியே வரும். எக்ஸுக்கு பக்கத்தில் உங்களுக்கு என்ன எக்ஸை தவிர அது வந்து வேரியபிள் எக்ஸாக இருந்தால் எக்ஸு, ஒய்னா ஒய், அந்த கோஎஃபிஷியன்ட் வந்து என்ன வருதோ அது டினாமினேட்டரில் அப்படியே போட்டுற வேண்டியது, அவ்வளோதான். ஸோ இ பவர் மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் பக்கத்தில் -1 இருக்கும். ஸோ -1 இதான் இதனுடைய இன்டகிரேஷன். ஸோ 0 டு இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 1. இனி லிமிட் வந்து அப்ளை பண்ணுற அப்பர் லிமிட்டு எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி போடுறோம். ஸோ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி பை -1 அப்பர் லிமிட்டு க்ளோஸ் மைனஸ் லோவர் லிமிட்டு எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறோம். ஸோ இ பவர் -0 இ பவர் -0 இ பவர் 0 வந்து எல்லாமே சேம் தான். ஸோ இ பவர் 0 -1 க்ளோஸ் ஈக்குவல் டு 1. இப்போ பாருங்கள் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு வேல்யூ வந்து உங்களுக்கு 0 வரும். இ பவர் 0 இ பவர் -0 வந்து எல்லாமே 1 தான். ஏன்னா இ பவர் -0க்கு வேல்யூ வந்து என்ன வரும், 1 பை இ பவர் 0 போடுவோம். ஸோ 1 பை 1 ஈக்குவல் டு 1. ஸோ அது வந்து ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் டேரெக்டாக 1 போட்டுடலாம். ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு 0வாக மாறிடும். இந்த டேர்மில் உங்களுக்கு என்ன வரும், 1 வரும். ஸோ இங்கே மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ +1, அதாவது 2k ஈக்குவல் டு 1, k ஈக்குவல் டு 1/2. நெக்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, கே இ பவர் மைனஸ் மாடலஸ் எக்ஸ். இப்போ இதை வந்து நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்க போகிறோம். எதனால் அப்படின்னா நெகட்டிவ் பாசிட்டிவாட்டு நம்ம வந்து இது பண்ணுறதுனால 2 கேட்டகரி, நெகட்டிவ்க்கு 1 பாசிட்டிவ்க்கு 1. ஸோ நெகட்டிவ் வரும்போது உங்களுக்கு லிமிட் எப்படி வரும்னா -∞ to 0 வரும். அடுத்து பாசிட்டிவில் 0 டு இன்ஃபினிட்டி. இப்போ நெகட்டிவில் உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து மாறும். எப்படின்னா ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது, இ பவர் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் எக்ஸ், நெகட்டிவில் எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து -x போட்டிங்கன்னா அது பாசிட்டிவாக மாறும். ஸோ இ பவர் எக்ஸ் ஆட்டு மாறும். இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸுக்கு வந்து எக்ஸ் தான் வரும். ஸோ இ பவர் -x, அதாவது கே இ பவர் எக்ஸ். நெகட்டிவில் இந்த மாதிரி வரும், பாசிட்டிவில் கே இ பவர் -x வரும். இனி கேக்கு வேல்யூவை போடுங்க 1/2. ஸோ 1/2 இ பவர் எக்ஸ், 1/2 இ பவர் -x. இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தா தெரியும் 0 -∞ ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்குது. இது நெகட்டிவ் டேர்ம், இது பாசிட்டிவ் டேர்ம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து நம்ம -∞ to x தான் போடுறோம் ஃபஸ்ட்டு வேல்யூ. மைனஸ் இது வந்து லெஸ் தேனுக்கு வந்து இது வந்து லெஸ் தேனுக்கு இது இவ்வளோ வரும். கிரேட்டர் தேனுக்கு உங்களுக்கு இதுவும் வரும், இதுவும் வரும். ஏன்னா இது வந்து கியூமுலேட்டிவ் அப்படிங்கிறதுனால ப்ரீவியஸை ஆட் பண்ணி பண்ணுவோம், புரியுது? அதனால் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வந்து உங்களுக்கு -∞ to x தான் வரும். ஸோ அதான் சொன்னா லெஸ் தேனுக்கு வந்து உங்களுக்கு -∞ to x வரும். கே வேல்யூ டேரெக்டாக 1/2 போட்டிருக்கேன். 1/2 இ பவர் எக்ஸ், 1/2 வெளியே எடுக்கிறேன். இ பவர் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் இ பவர் எக்ஸ் தான். இ பவர் எக்ஸ் இன்டகிரேஷன் இ பவர் எக்ஸ். ஸோ ஏன்னா எக்ஸ் பக்கத்தில் உங்களுக்கு 1 இருக்குது, அது டினாமினேட்டரில் நீங்கள் 1 போட்டாலும் உங்களுக்கு அதே தான். அதனால் இ பவர் எக்ஸு லிமிட் வந்து -∞ to x. ஏன்னா அப்ளை பண்ணுங்கள். அப்பர் லிமிட்டு எக்ஸுக்கு எக்ஸ் போட்டால் இ பவர் எக்ஸு மைனஸ் இ பவர் -∞. இ பவர் -∞ வேல்யூ வந்து உங்களுக்கு 0 அப்படிங்கிறதுனால நீங்கள் டேரெக்டாகவே 1/2 இ பவர் எக்ஸ் போட்டுடலாம். இது வந்து நெகட்டிவ் உள்ளதை எடுத்தாச்சு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இன்னும் கிரேட்டர் தென் 0 பாசிட்டிவ் டேர்முக்கு ஃப்ரீக்வன்சி அடுத்த டேர்முக்கு கண்டுபிடிக்கிறோம்.
இப்போ அடுத்த டேர்முக்கு கண்டுபிடிக்கும் போது நம்ம டேரெக்டாக வர முடியாது, ஸ்டார்டிங்லேருந்தே வரும். ஸோ -∞ to 0 அடுத்து 0 இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் 2 இதாட்டும் பிரிக்கிறோம். ஸோ அப்போ அதை வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃப்ரீக்வன்சி இதில் பண்ணும்போது. டிஸ்க்ரீட்டில் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. கரஸ்பாண்டிங் வேல்யூ ப்ரீவியஸ் வேல்யூன்னு நீங்கள் ஆட் பண்ணி போட்டுருங்க. ஸோ இதில் வந்து இன்டெக்ரல் ஒன்றுனா நம்ம ஆட் பண்ணி போடணும். ஸோ ஃபஸ்ட் இன்டெக்ரல் வந்து உங்களை -∞ to 0 -∞ to 0. ஸோ 1/2 அந்த நெகட்டிவ்குள்ளே e⁻x ப்ரீவியஸ் இதில் போட்டிருந்தோம் 1/2 e⁻x. ஸோ அந்த வேல்யூ அப்படியே போட்டிருக்கோம். அடுத்து வந்து 0 to x. ஏன்னா ஃப்ரீக்வன்சின்னு சொல்லும்போது அப்பர் லிமிட் வந்து உங்களுக்கு என்ன தான் வரணும், எக்ஸ் தான் வரணும். அப்பர் லிமிட்டில் உங்களுக்கு வேல்யூ வரக்கூடாது, ஏன்னா இது வந்து ஃபங்க்ஷன். ஸோ அதனால் நீங்கள் வந்து 0 to ∞ போடக்கூடாது, 0 to x தான் போடணும். அந்த செகண்ட் இதுக்குள்ளே உங்களுக்கு வேல்யூ வந்து 1/2 e⁻x. ஸோ 1/2 வெளியே எடுக்கிறோம், e⁻x இன்டகிரேஷன் e⁻x தான். ஸோ -∞ to 0. இங்கே அதே மாதிரி e⁻xக்கு என்ன வரும், e⁻x/xக்கு கோஎஃபிஷியண்ட்டை டிவைட் பண்ணுறோம், அதாவது -1 0 to x. இனி வேல்யூ அப்ளை பண்ணுங்கள், எக்ஸுக்கு 0 போடுங்க, e⁻0 -e⁻∞. அடுத்து 1/2 எக்ஸுக்கு எக்ஸ் போடும்போது அதே அப்படியே வந்துடும், -0 போடும்போது e⁻0/-1. இனி சிம்பிளிஃபை பண்ணும்போது e⁻0க்கு வந்து வேல்யூ 1 வரும், இந்த வேல்யூ வந்து 0. அடுத்து +1/2 ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -e⁻⁻x மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ +1. ஸோ இங்கே இந்த டேர்மில் 1/2 வரும். 1/2 நான் வந்து பாசிட்டிவ் டேர்மை ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன், 1 -e⁻⁻x போட்டிருக்கேன். ஸோ இனி இந்த 2 டேர்ம்லேயுமே உங்களுக்கு 1/2 நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும்னா பண்ணிடலாம், அல்லது இந்த மாதிரி போட்டாலும் ஓகே தான். ஸோ 1/2 வந்து வெளியே எடுக்கிறேன், எடுக்கும்போது இதில் வந்து 1 வரும், இங்கே வந்து 1 -e⁻⁻x. ஸோ 1 + 1 2. ஸோ 1/2 × 2 - e⁻⁻x. Thank you.